நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, இப்ப முரளி வந்து பார்த்தீங்கன்னா, அபி வீட்டுக்கு 5,00,000 அந்த வாங்குன கடன நம்மளே குடுத்துறலாம். அப்பனா தான் இன்னும் நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் அந்த வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் நம்ம ஒய்ஃப்கிட்ட இருந்தே பணத்த வாங்கி குடுத்துறலாம் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாப்புல. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ரொம்பவுமே கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்க பையன வேறயா பொய் கேஸ் போட்டு போலீஸ் புடிச்சுட்டாங்க. அதனால ஒரு வயசான அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு வேறயா ரூ. 5,00,000 தேவைப்படுது. அப்படி இப்படின்னு பிட்ட போடுறாங்க. அஞ்சலியும் நான் வந்து ரூ. 5,00,000 காசு நானே தந்துடுறேன். நீங்களே போயிட்டு அந்த பையன கேஸ் பண்ணி கேஸ்ல வாதாடி வெளியில எடுத்துருங்க அப்படின்னு முரளிய அனுப்பியும் வைக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ, ஹீரோயின் ப்ரொமோவுல பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு மாங்கா தோப்புக்குள்ள மீட் பண்ணி, எப்படி அனு, ஆகாஷ சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ, இப்ப அனு, ஆகாஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், அவங்கள அனு மனசுல இருக்கிற காதல வெளியில கொண்டு வர மாதிரியும் பிளான் போடுறாங்க. அப்ப அபியும் 2, 3 ஐடியா குடுக்குறாங்க. அதுல ஒரு ஐடியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏணியில ஏறி அணு ஏதோ பறிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, கீழ விழுவும்பொழுது, ஆகாஷ போய் பிடிக்க சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் அணுவுக்கு கரண்ட் ஷாக்கு குடுப்போம். அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அபி ஐடியா குடுக்குறாங்க. இத கேட்ட ராகவுக்கு, "நீ என்ன நெறைய படம் பார்ப்பியா? இப்படிலாம் ஐடியா குடுத்துக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஐடியாலாம் ஒத்து வராது அப்படின்னு மறுத்துடுறாப்புல. ஸோ, அதுக்கப்புறம் நானே ஒரு ஐடியாவ யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவ் சொல்லிடுறாப்புல. அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம அபியும், அணுவும் தனியா ரூம்ல இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அணு நேத்து நடந்தது இல்லைங்களா? நம்ம ஆகாஷ் துணி துவைக்கும்போது ட்ரெஸ்லாம் கிழிஞ்சது இல்லையா? அதையே நெனச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்த அபிகிட்டயும் சொல்றாங்க. ஸோ, இப்ப அபியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்ச ஆரம்பிக்க வராங்க. ஆனா, அணு அதுக்குள்ள தடுத்தர்றாங்க. ஸோ, இப்ப வெளியில போயிட்டு நம்ம நிலாச்சோறு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து, இங்க வந்து நம்ம ஹீரோ, ஆகாஷு, பாட்டி, தாத்தா எல்லாருமே வெளியில வந்து உட்கார்றாங்க. ஸோ, இந்த சிச்சுவேஷன்ல அவங்களும் வெளியில வந்தா நல்லா இருக்கும்ல, ஆனா சும்மா வருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நாங்க வெளியில உட்காந்து நிலா சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம். உங்க அக்கா, அம்மா, அப்பா எல்லாத்தையும் வெளியில அழைச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி சும்மா வருவாங்க? கரண்ட் ஆஃப் ஆனா தான் வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, பீஸ் கேரியில நம்ம ராகவ் பிடுங்கி விட்டுர்றாரு. ஸோ, அதே மாதிரி எப்படியோ அபி போராடி அந்த குடும்பத்தையே வெளியில கொண்டு வந்து உட்கார வச்சர்றாங்க. நம்ம தாத்தா சும்மா இல்லாம, அவங்க கிட்ட போயிட்டு உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல உண்மையெல்லாம் போட்டு உடைச்சர்றாரு. நாங்க என்னமோ வேணும்னே பீஸ் கேரியில புடுங்கி வச்சு உங்களெல்லாம் வெளியில கொண்டு வந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு தாத்தா சொன்ன உடனே சிவராமனுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ, இவங்க எதுக்காக இப்போ அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடுச்சு. உடனே உள்ளார போயிடுறாரு. ஸோ, இன்னிய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. ஆக மொத்தத்தில் அபி, ராகவ் இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் அணு, ஆகாஷ சேர்த்து வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனா, அது இப்பொழுதைக்கு முடிய மாட்டேங்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு.